திமுக கேட்கிறேன். சமூக நீதி பத்தி நீங்க பேசுறீங்க, தந்தை பெரியாருடைய வாரிசு, அண்ணா வாரிசு, இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க நான் கேட்கிறேன், உங்க கட்சிக்குள்ள சமூக நீதி இருக்கா? உங்க கட்சிக்குள்ள சமூக நீதி இருக்கா? இல்லையே. நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க, உங்களுக்கு 34 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அந்த அமைச்சர் பொறுப்பில் சமூக நீதியை நீங்கள் நிலைநாட்டி இருக்கிறீர்களா? இல்லையே. அப்புறம் நீங்க சமூக நீதி பத்தி பேச உங்களுக்கு தகுதி கிடையாது. ஏன் நிலைநாட்டில் 34 அமைச்சர்கள், அதில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சமுதாயத்திற்கு என்னென்ன அமைச்சர்கள் என்று எத்தனை பேருக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க? அந்தந்த சமுதாயம் உங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ கொடுத்திருக்கிறாங்க? அது தெரியுமா? யாருக்கா தெரியுமா? நான் தமிழ்நாட்டில் எல்லா சமுதாயங்களுக்கும் அமைச்சர்கள் வேண்டும், யாருக்கும் குறைங்க அதிகப்படுத்துங்க நான் சொல்லல. ஆனா என்னுடைய கேள்வி, தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மையான சமுதாயங்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்திருக்கிறீர்களா உங்கள் அமைச்சரவையில்? அதான அடிப்படை சமூக நீதி. திமுக 131 எம்எல்ஏ இருக்கிறாங்க. 131 பேர்ல மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருக்கின்ற, அதாவது முதல் சமுதாயம் வன்னியர் சமுதாயம். 131 பேர்ல 23 பேர் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். 23 எம்எல்ஏ கொடுத்த வன்னியர் சமுதாயத்திற்கு நீங்க எத்தனை அமைச்சர்கள் கொடுத்திருக்கீங்க? 3. அதன் பிறகு யாருக்கு அதிகம்? பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 21 எம்எல்ஏ பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் திமுக கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எத்தனை அமைச்சர் கொடுத்திருக்கீங்க? அதே நாமம் தான் 3. நான் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லல, ஆனால் இதில் ஏன் சமூக நீதி நிலைநாட்டவில்லை? முக்குளத்தோர் சமுதாயம் 12 எம்எல்ஏக்கள், அதில் 5 பேர் அமைச்சர்கள், 12 பேர்ல 5 பேர் அமைச்சர்கள். ரெட்டியார் சமுதாயம் 5 பேர், அதில் 2 அமைச்சர்கள். கவுண்டர் சமுதாயம் 9 பேர், அதில் 3 அமைச்சர்கள். முதலியார் சமுதாயம் 10 பேர், அதில் 2 அமைச்சர்கள். இசை வேளாளர் சமுதாயம் அதில் 2 பேர், 2 பேருமே அமைச்சர், ஒருத்தர் முதலமைச்சர், இன்னொருத்தர் விளையாட்டுத்துறை அமைச்சர். யாதவர் சமுதாயம் 3 பேர், அதில் 2 அமைச்சர்கள். நாடார் சமுதாயம் அதுவும் 9 பேர், அதில் 3 அமைச்சர்கள். படுகா சமுதாயம் ஒருத்தர் அமைச்சர். முத்திரை சமுதாயம் 4 பேர், அதில் 1 அமைச்சர். மீனவர் சமுதாயம் 2 பேர், அதில் 1 அமைச்சர். இஸ்லாமியர்கள் ஒருத்தர், அதில் 2 பேர், அதில் 1 அமைச்சர். கொடுக்க வேண்டாம் சொல்ல, கொடுங்க, நிறைய கொடுங்க, எல்லா சமுதாயத்துக்கும் கொடுங்க, தப்பு கிடையாது. நான் கேட்கறது, உங்களுக்கு இவ்வளவு எம்எல்ஏ கொடுத்த சமுதாயங்களுக்கு ஏன் நீங்க இவ்வளவு குறைவா கொடுத்திருக்கீங்க? இதுதான் உங்க சமூக நீதியா? உங்க சமூக நீதியா? நான் கேட்கிறேன், பட்டியலின சமுதாயத்திற்கு 21 பேர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு 3 பேர் கொடுத்திருக்கீங்க. அந்த 3 பேர் எந்த நிலையில் இருக்கிறாங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் 34 அமைச்சர்கள், அதுல புரோட்டோகால் இருக்கு. முதல் அமைச்சருக்கு ஃபர்ஸ்ட் புரோட்டோகால், இரண்டாவது யாருன்னா துரைமுருகன் அவர்களுக்கு 2வது புரோட்டோகால், அப்படி வரிசையில் புரோட்டோகால் இருக்கு. அந்த புரோட்டோகால் படி பார்த்தா 34வது இடத்துல யாருக்கு தெரியுமா புரோட்டோகால்? கயல்விழி செல்வராஜ். அவங்க தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அவங்க தான் என்ன இடத்துல இருக்காங்க? கடைசி புரோட்டோகால், கடைசி இடத்துல இருக்கிறது 34. அடுத்தது யாரு? 33வது இடத்துல யாரு? மதிவேந்தர், ராசிபுரம் எம்எல்ஏ. அவர் அருந்ததி சமுதாயத்தை சார்ந்தவர். 33வது இடம். 31வது இடத்துல யார் தெரியுமா? சி.வி. கணேசன். அவர் ஆதிதிராவிட சமுதாயத்தை சார்ந்தவர், கடலூர் மாவட்டம். அவர் என்ன இடம்? 31வது இடம். 32 மட்டும் யாரும் கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்க சமூக நீதி பேசுற திமுக பட்டியலின சமுதாயத்தை இவ்வளவுதான் நீங்க மதிக்கிறீங்களா? உங்களுடைய சமூக நீதி இதுதானா? அப்ப உங்களுடைய மனசாட்சி படி பாருங்க. நீங்க இவ்வளவு எம்எல்ஏ கொடுக்கறாங்க, உங்களுக்கு
இவ்வளவு பேர் ஒட்டுமொத்தமா உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, அவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை இதுதானா? 31வது புரோட்டோகால், 33வது புரோட்டோகால், 34வது இடம். அது என்ன துறைகள் கொடுக்குறீங்க? ஆதி திராவிட நலத்துறை, இப்படி என்ன ஒண்ணும் இல்லாத துறைகள் கொடுத்துட்டு போறீங்க. ஏன் அவங்களுக்கு எல்லாம் திறமை கிடையாதா? தகுதி கிடையாதா? நல்ல துறை அவங்களுக்கு எல்லாம் நிர்வாகம் செய்ய தெரியாதா? ஏன் அந்த காலத்தில் காமராஜர் கொடுத்தாரு, கக்கனு கொடுத்தாரு, பொதுப்பணித்துறை கொடுத்தாரு, பக்தோச்சோல உள்ளாட்சி துறை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாங்களே. ஏன் உங்களுக்கு கொடுக்கறது ஏன் மனசு வரல? எப்ப வரும்? வராது, வராது. இந்த ரெண்டு பெரிய சமுதாயம் உங்களுக்கு ஓட்டு போட மட்டும்தான் அடிமைகள். ஓட்டு போடணும், கோஷி போடணும், கொடி ஏத்தணும், கொடியை பிடிக்கணும். ஆனா இந்த மக்கள் முன்னேறக்கூடாது. உங்க கணக்குப்படி, உங்க சமூக நீதி கணக்குப்படி, திமுகவின் சமூக நீதி கணக்குப்படி வன்னியர் சமுதாயம் சரி, பட்டியலின சமுதாயம் சரி முன்னேறக்கூடாது. அடிமையா இருக்கணும், ஓட்டு போடுற மக்களா இருக்கணும். சாராயத்தை கொடுத்து இந்த ரெண்டு சமுதாயத்தை நாசப்படுத்தி எந்த முன்னேற்றமும் கிடையாது. இந்த ரெண்டு சமுதாயம் இருக்கின்ற வட மாவட்டத்தில் ஏதாவது தொழிற்சாலை, ஏதாவது முன்னேற்றம், ஏதாவது வேலை வாய்ப்பு? இந்த ரெண்டு பெரிய சமுதாயம் இருக்கிற வட மாவட்டத்தில் கல்வியில பாத்துங்க, 38 மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த கல்வி எடுத்துங்க, ஆண்டுதோறும் இந்த +2 ரிசல்ட், +1 10th ரிசல்ட்ல வரும் இல்ல, அந்த கணக்குப்படி பார்த்தா எந்தெந்த மாவட்டம் கடைசியிலிருந்து நான் பார்ப்பேன், என்னடா எப்படியாவது ஏதாவது ஒன்று வருமா? முதல் மாவட்டம் பார்த்தா விருதுநகர் அப்படி வரும், அடுத்தது திண்டுக்கல், அடுத்தது கன்னியாகுமரி, அடுத்தது தூத்துக்குடி, அடுத்தது திருநெல்வேலி. இப்படி எல்லாம் தென் மாவட்டங்கள். முதல் 10 மாவட்டத்தில் ஒரு மாவட்டம் கூட வட மாவட்டத்தில் கிடையாது. அடுத்தது மேற்கு மாவட்டம். வட மாவட்டம் எங்க வரும்? 38வது மாவட்டம் விழுப்புரம், 37வது மாவட்டம் திருவண்ணாமலை, 36வது மாவட்டம் வேலூர், 35வது மாவட்டம் கடலூர், 34வது மாவட்டம் தருமபுரி. இப்படிதான் கடைசியில் இருக்கிற பட்டியலில் தான் வட மாவட்டங்கள் வரும். அப்போ இதுக்கு என்னையா செய்யற? இது நான் சொல்றது ஏதோ 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கிடையாது, 30 ஆண்டு காலமாக இந்த நிலை தான் இருக்கிறது. ஒரு 30 ஆண்டு காலம் இந்த வட மாவட்டங்கள் கல்வியில கடைசியில வருது, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல கடைசியில இருக்கு, பர் கேபிட்டா இன்கம்ல கடைசியில இருக்கு, குடிசையில அதிகமா இருக்கு. ஆனா ஒண்ணுத்துல மட்டும் அதிகமா நம்பர் 1 என்ன? டாஸ்மாக் விற்பனையில், சாராயம் குடிப்பதில் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் வட மாவட்டங்கள் தான். அப்போ இதுதான் திமுகவின் சமூக நீதியா? இந்த மக்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடாது, வேலையை கொடுக்கக்கூடாது, முன்னேற்றம் கொடுக்கக்கூடாது, தொழிலை கொடுக்கக்கூடாது, ஆனா சாராயத்தை மட்டும் திணிச்சு குடிங்கடா குடிங்கடா குடிங்கடா, மூளை வேலை செய்யக்கூடாது, நீ சிந்திக்க கூடாது, எலெக்ஷன் வந்தா போதும் நீ ஓட்டு போடணும், அதுக்கு நான் கொடுத்துறேன் காசு, உனக்கு 300 500 கொடுத்துறேன். தமிழ்நாட்டு பெண்கள் நீங்க நினைச்சு பார்க்கணும், தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு காசு கொடுக்குறாங்கல்ல, ஒரு கையில உங்களுக்கு கொடுக்கறது 500 ரூபாய், இன்னொரு கையில உங்களுக்கு கொடுக்கறது மண்ணு கொடுக்கறான். ஒரு கையில 500 ரூபாய், இன்னொரு கையில மண்ணு. அந்த 500 ரூபாய் எங்க போவோம்? உன் பாக்கெட்டுக்கு போவோம். அந்த மண் எங்க போவோம்? உன் தலைக்கு போவோம். உன் தலையில நீ ஏன் மண் அள்ளி கொட்டுக்கிற? உன் தலையில நீ ஏன் மண் அள்ளி கொட்டுக்கிற? அவ்வளவுதான். ஆனா அதுக்கு விலை 500 ரூபாய். 500 ரூபாய் கொடுத்துட்டாங்க. கொடுத்தவங்களுக்கு நான் விசுவாசமா இருக்கணும். உங்க வாழ்க்கைக்கு போராடி கொண்டுட்டு இருக்கிறோம், உங்க பிள்ளைங்க படிக்கணும், படிச்சு வேலைக்கு போகணும், நாங்களும் உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கோம், எங்களுக்கு நீங்க விசுவாசமா இருக்க மாட்டீங்க. ஆனா தேர்தல் நேரத்தில் 500 ரூபாய் கொடுத்துட்டா போதும், முடிஞ்சு போச்சு. ஐயோ கிடுகிடுன்னு வாங்கி ஓடி கிடி வாங்கி அடிச்சு பிடிச்சி போன் பண்ணி, ஏங்க என் வீட்டுக்கு ஏன் வரல இந்த காசு? எங்க வீட்டுல நான் 5 ஓட்டு இருக்குது, சீக்கிரம் வா வா. அந்த நேரத்தில் எதுவும் தெரியாது, கண்ணெல்லாம் மூடி இருக்கும். 500 ரூபாய் இல்ல உங்களுக்குப்பா, அதை வச்சுதான் உங்க வாழ்க்கையே நடக்கும். நாங்க 5 ஆண்டு காலம் போராடி போராடி தொண்டை தண்ணி வத்தி ஜெயிலுக்கு போய் அடிபட்டு உதப்பட்டு பிரச்சனையில கேஸ், எந்த கேஸ் இந்த கேஸ் உங்களுக்காக அன்றாடம் போராடி போராடி தேர்தல் ஒரு நாளுக்கு முன்பு 500 ரூபாய் வாங்கி எங்களையும் முடிச்சிடுறீங்க, உங்களையும் முடிச்சிடுறீங்க. அவ்வளவுதான். அன்புமணி நல்லவன்பா, நல்லா பேசுறான்டா, விவரமா சொல்றான்டா, புள்ளி விவரம் சொல்றான்டா, டாக்டர் டீசென்டா இருக்கான்டா, நிறைய செஞ்சிருக்கான். இந்தியாவுக்கு இந்த 108 ஆம்புலன்ஸ்ல இருந்து நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் போலியோ ஒழிச்சிருக்கிறான், புகையிலே ஒழிச்சிருக்கிறான், குட்காவை தடை பண்ணிருக்கிறான், இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறான். இங்கேயும் நல்ல புள்ளி வரும். நீர் மேலாண்மை அன்புமணி விட்டா வேற யாரும் கிடையாது. விவசாயத்தை பத்தி 2-3 மணி நேரம் பேசிட்டு இருப்பான்.
தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு. இந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனை என்ன, அதற்கு தீர்வு என்ன, எல்லாமே சொல்லிட்டு இருப்பான். நல்ல மாற்றம், முன்னேற்றம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான்டா, சூப்பர்ரா. ஆனா ஒன்னே ஒண்ணு, அந்த ஜாதி தான் பிரச்சனை. ஏன் அந்த ஜாதியில நான் பிறந்ததுதான் தப்பா? ஏன் நான் என்ன பண்ணேன்? அதுக்கு நான் என்னையா பண்ணேன்? மத்தவங்க எல்லாம் அவங்கள கொள்ளடிச்சிட்டு போலாம். கொள்ளடிக்கிறவனுக்கு ஓட்டு போடுவீங்க, கொலைக்காரனுக்கு ஓட்டு போடுவீங்க, சாராய வைக்கிறவனுக்கு ஓட்டு போடுவீங்க, பெண்களை கேலி பண்றவனுக்கு ஓட்டு போடுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா அன்புமணினா அவன் பின்னாடி ஒரு ஜாதி, ஜாதி தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா, நெருடலா இருக்கு, சிக்கலா இருக்கு. அதனாலதான் அவனுக்கு ஓட்டு போட மாட்டேன். ஆனாலும் நான் ரசிப்பேன், அவன் பேசத்தெல்லாம் நான் ரசிப்பேன். ஓட்டு மட்டும் நான் அவனுக்கு போட மாட்டேன். ஏன்? ஜாதி. இதுல இப்ப யாரு ஜாதி வெறி பிடிச்சிருக்கப்போ? உனக்கு தான். எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு. ஆனா அந்த ஜாதி வச்சுக்கிட்டு அவனுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னா அப்போ நீ தான் ஜாதி வெறி பிடிச்சிருக்கிற. உனக்கு தான் ஜாதி பிரச்சனை இருக்கு. ஒரு முறை கொடுத்து பாரு. எனக்கு நான் அதிகமா கேட்கல. 5 ஆண்டு காலம் கொடுத்து போய் 2 ஆண்டு காலம் குடியா, அது போதும் எனக்கு. 57 ஆண்டு காலம் இவங்க பண்ணாது, நான் 2 ஆண்டு காலத்துல நான் பண்ணி காமிப்பேன். எனக்கு முடியனால நான் சும்மா வாய் பேச்சு சொல்லல. நான் கடந்த காலத்தில் நான் செஞ்சிருக்கிறேன். 5 ஆண்டு காலம் எனக்கு வாய்ப்பு ஐயா கொடுத்தார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக கொடுத்தார். அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பல கோட்டத்தில் பல மேடையில் சொல்லியிருக்கிறார், இந்திய சுகாதாரத்துறையில 50 ஆண்டு காலம் செய்யாததை அன்புமணி ராமதாஸ் 5 ஆண்டு காலத்தில் செய்து முடித்திருக்கின்றார். யார் சொன்னது? பிரதமர், அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள். அவங்கள சும்மா சொல்ல மாட்டாங்க.